எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய மக்களுக்கு அளிக்கப்படும் மகத்தான நம்பிக்கையின் வாக்கு தத்தமாகும். இந்த உலகத்தில் சூரியன் மறைகிறது, சந்திரன் தேய்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் துக்கம், சோதனை, இழப்பு, இருள் போன்ற காலங்கள் வருகின்றன. ஆனால் தேவன் கூறுகிறார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று. இதன் பொருள், தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த இருளும் நம்மை நிரந்தரமாக மூடி வைக்க முடியாது. மனிதர்கள் விலகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் கர்த்தரின் அன்பும் வழி நடத்துதலும் ஒருபோதும் மாறாது. மேலும் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தை துக்கம் என்றென்றும் நிலைத்திருக்காது என்பதை நினைவூட்டுகிறது. தேவன் தமது நேரத்தில் நம்முடைய கண்ணீரை துடைத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிப்பார். இன்றைய வேதனை நாளைய சாட்சியாக மாறும். ஆகையால் நாம் இருளை பார்த்து பயப்படாமல் நித்திய வெளிச்சமான கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரை நம்பி நடக்கும்போது அவர் நம்மை ஒளியின் பாதையில் நடத்தி துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நித்திய வெளிச்சமாக இருக்கும் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் இருள் நிறைந்த நேரங்களிலும் உம்மை நம்பி நிலைத்திருக்க கிருபை தாரும். எங்கள் துக்கங்களை நீக்கி உமது சமாதானத்தாலும் மகிழ்ச்சியாலும் எங்களை நிரப்பும். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.